புது வருடம் வந்தாச்சு. இந்த வருடம் பிறந்தும் இப்போ ஒரு மாதத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த வருடம் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை. அதே மாதிரிதானே துலாம் ராசி அன்புள்ளங்களுக்கும் இருக்குது. கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புல இருக்கு. அதை உங்க சொந்த ஜாதகத்தை வச்சுத்தான் கணக்கு போடணும். பொதுவான பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் துலாம் ராசிக்கு புது புது சந்திப்புகள் உண்டு, புதிய வருமானங்கள் உண்டு, எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்களில் வெற்றி உண்டு. அதே மாதிரி உங்ககிட்ட அழகா பேசுனா நீங்க மயங்கிருவீங்க. தேன் ஒலுக ஒலுக பேசுனா பணம் கொடுத்து ஏமாந்து போறதுக்கும் காரணம் இருக்கு. துலாம் ராசிக்காரர்களே, நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு புது வருடம் வந்துருச்சு அப்படின்னா எல்லார்ட்டையும் என்ன ஆசை இருக்கு, அப்போ போன கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு, இந்த வருஷம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கிரகங்கள் துலாம் ராசிக்கு ஜாக்பாட்டாகத்தான் இருக்கு, அதுல மாற்றம் இல்லை. ஆனா உங்களுடைய சொந்த திறமை அடுத்தவன் கையில எல்லாம் இருக்கு. கவனமா எடுத்துக்கங்க. சில நபர்கள் நீதிபதியாக இருக்கலாம், ஆனா அவருடைய திறமையெல்லாம் வீட்டுக்குள்ள பிடிச்சு வச்சிருப்பாங்க. சில நபர் காவல்துறையில பெரிய அதிகாரியா கூட இருக்கலாம், அவருடைய திறமையெல்லாம் எங்கேயோ ஒரு நட்பு வட்டாரம் பிடிச்சு வச்சிருக்கோம். இதுதான் உண்மை. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய மனசு இது மாதிரியான சிக்கி தவிக்கும் போதுதான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆறுதல் தேவை, நமக்கு ஒரு அன்பானவர்கள் தேவை அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க, புதிய உறவை தேடுவீங்க. அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். புதியவர்களை அறிமுகம் கிடைக்கும் போது கூட நீங்க கவனமா அவங்களோட உறவுகளை வச்சுக்கிடணும். துலாம் ராசி எங்க தோத்து போகுதுன்னு நினைக்கிறீங்க? அன்புங்கிற ஒரு இடத்துல துலாம் ராசி ஆணும் பெண்ணும் தோத்து போயிடுவீங்க. யாராவது அன்பை காட்டினா அங்க நிச்சயமா நீங்க தோத்துருவீங்க. அப்படியே பனிக்கட்டி உருகுவதை போல உருகிருவீங்க.